வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர்ந்தும் கடுமையாகவும் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையானது சரிஞ்சிட்டே இருக்குது. அதே போல் இந்த வாரத்தில் ஏற்றம் அப்படிங்கிற வார்த்தை முற்றிலுமே இல்லாமல் இருக்குது. இதுவரை மேலும் இந்த சரிவை தொடர வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இது என்னென்ன வாய்ப்புகள் சூழல் அப்படிங்கிறத பற்றிலாம் வீடியோவோட முடிவில் பார்க்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. நம்மளுக்கு வெள்ளியோட விலை 1 கிராம் 275 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 5 ரூபாய் விலை சரிவோட நம்மளுக்கு 270 ரூபாயாக இருக்குது. 8 கிராம் நமக்கு 2200 காணப்பட்டது. 40 ரூபாய் விலை சரிவோட 2160 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. ஒரே நாளில் வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு கிலோவுக்கு 5000 அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இதே வேலை அடுத்து நம்ம 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 15546 காணப்பட்டது. 98 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட 15448 இருக்கு. 8 கிராம் 1,24,800 ரூபாயாக காணப்பட்டது. 784 ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு 1,23,584 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இது கடந்த 3 நாட்களை பொறுத்தவரை 1750 ரூபாய் ஆல்மோஸ்ட் சவரனுக்கு சரிவில் காணப்படுது. இதே வேலை நம்ம அடுத்து 24 தங்கத்தோட விலை மாதிரியே 22 தங்கத்தோட விலையும் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 22 தங்கம் 1 கிராம் 14250 காணப்பட்டது. 90 விலை சரிவுடன் 14160 இருக்கு. இதே வேலை சவரன் விலையை பொறுத்தவரை 1,14,000 ரூபாயாக காணப்பட்டது. 720 ரூபாய் சரிவோட 1,13,280 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை 1,13,280 காணப்படுறது நம்மளுக்கு அதிகபட்சமாக நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 2800 சரிவுன்னு பார்க்குறப்ப 4000 4500 600 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக காணப்படுது. இதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈரான் அமெரிக்கா போர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து போர் நிறுத்தத்தில் காணப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடிக்கிறாங்க. அமெரிக்கா கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லையிலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. அதே போல் இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தம் இதுவரை வரவே இல்லை. இந்த போர் நிறுத்தம் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் கடுமையான சரிவில் நம்ம தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை ஏற்றமடையுமா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உணவுப் பொருட்கள் எப்படி போகும் அப்படிங்கிற எண்ணம், அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக போயிட்டே இருக்குது. இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. உலக சந்தையிலும் தங்கத்தோட விலையானது ஒரு அவுன்ஸ் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா $4700 $700 கீழே சரிவு அப்படிங்கிற மாதிரியே நிலவரம் இருக்கிறது காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக சரிஞ்சிட்டு இருக்கு. அதே வேளை இந்திய பங்குச்சந்தையானது கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 79,000 புள்ளிகளை கடந்தது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மீண்டும் நம்மளுக்கு 77,000 புள்ளிகளை தொட்டு சரிவில் காணப்படுது. இதுவும் தங்கம் வெள்ளி விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக ஆதரவாக இருக்கு.